ஹாய் ஹலோ வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மே ஃபஸ்ட், என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இதை நான் எதனால் போஸ்ட் பண்ணுறேன்னா, எனக்கு நிறையா பேசணும்னு தோணுது. ஆக்சுவலாக ஏன் இந்த உலகம் வந்து இப்படி ரன் ஆகுது, என்ன காரணத்தினால இப்படி ரன் ஆகுது, இது எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? ஆனால் நான் வந்து டெய்லியுமே யோசிக்கிறேன். உழைக்கிறதுக்கான கூலி வந்து எல்லாத்துக்குமே கிடைச்சிருதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. 100ல் 10 பேர்த்துக்கு மட்டும்தான் அதோட மரியாதையும் சரி, அதோட ஊதியமும் சரி கரெக்டாக கிடைக்குது. ஆனால் அடிமட்ட கூலி தொழிலாளிகளுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து கிடச்சிருதுன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. அவங்க பாவம் இன்றைக்கும் வந்து 8 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு வந்து ரூ. 300 ரூ. 350 கூலிக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் செய்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களால முடியலனாலும் செஞ்சு தான் ஆகணும். இந்த வெயிலில் கட்டடம் கட்டுற தொழிலாளிகள்லேருந்து கலவை கலக்கிற மேஸ்திரி வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்ட்டு. அவங்களுக்கு என்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுவுமே கிடையாது. நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கிறோம், நீங்கள் வந்து லேபர் டேன்னு நம்ம வந்து கடந்து போயிடுறோம். நம்மளை மாதிரி கொஞ்சம் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், இல்லை வந்து நல்லா பணம் வச்சுருக்கவங்கலாம் ஏன்னா நம்மளோட வாழ்க்கை இவ்வளோ தான் நினச்சிக்கிறோம். ஆனால் அவங்க கீழே இருக்கிறத பற்றி நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? அவங்க 3 வேளை கரெக்டாக சாப்பிட்றாங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்களா, நிம்மதியாக இருக்காங்களா? எத்தனை பேர் நம்ம யோசிச்சிருக்கோம் நம்ம ஆளுங்களில்? சொல்லுங்கள் பார்ப்போம். யாருமே கிடையாது. ஆனால் நம்ம வந்து அந்த மே ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து லீவ் விட்டால் நம்ம ஜாலியாக இருக்கணும். ஆனால் எதுக்காக அந்த மே ஃபஸ்ட்டுங்கிற டேட்டை வந்து எத்தனை பேர் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உழைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஊதியம், அவங்ககிட்ட பார்கெயின் பண்ணாமல், உடம்பு உழைப்பு போடுறவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கான அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக அப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த கத்திரிக்காவுலேயும் வெண்டைக்காயிலையும் இந்த கீரை வாங்கும்போது நம்ம வந்து பார்கெயின் பண்ணுவோம். 5 ரூபாயா கீரை கத்தை, எனக்கு 4 ரூபாய்க்கு அங்கே கிடைக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயோ, இல்லை வேறு எங்கேயாவது நம்ம வந்து ஒரு ஏசி ஷூ ஷாப், இல்லை வந்து மால்ஸ், இங்கெல்லாம் போனால் நம்ம வந்து பார்கெயின் பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்கள், எதுவுமே கிடையாது. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நான் வைக்கிறேன். உடல் உழைப்பு போட்டு வேலை செய்கிறவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணாதீங்க. இந்த நல்லா படித்து நல்லா மேலே இருப்பாங்கள்ல, 1 லட்சம் சம்பளம், 1.5 லட்சம் சம்பளம், மாதம் 5 லட்சம் சம்பளம், இல்லை 10 லட்சம் சம்பளம், அவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண சொன்னால் என்ன? ஆனால் ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கான மைண்ட் செட் கிடையாது. ஆனால் அவங்களே வச்சுக்கிட்டு மட்டும் அந்த பணத்தை என்ன பண்ண போகிறாங்க? கிடையவே கிடையாது. அது யாருக்கும் யூஸ் இல்லாமல் தான் அந்த பணம் இருக்கும். ஸோ இது வந்து என்னால் சொல்லணும்னு தோணுச்சு இந்த மே ஃபஸ்ட் அன்றைக்கி. அதனால் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் சொன்னதை.